நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச்சை எப்படி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே நம்ம வந்துட்டு முடிக்கணும், ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ட்ராயிங் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே தனியாக நிற்காது, எந்த ஒரு பார்ட்டுமே ஒட்டாமல் இருக்காது, எல்லாமே ஜாயின் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? இதை தான் வந்துட்டு ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு பேசிக்காக செயின் ஸ்டிச்சை ஒரு இமேஜில் போட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரெட் நீடலும் த்ரெட்டுக்கான அயன் நீடல். சரிங்களா? இது நம்பர் எதுவும் கிடையாது. இதுக்கு வந்துட்டு ஜரி த்ரெட் இது நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த பட்டை வந்துட்டு இந்த ஃப்ளாரை இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாக் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய செயினாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி செயினாகவும் இல்லாமல் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் வரக கஷ்டமாக இருக்கலாம், பட் போட போட வந்துடும், வரலைன்னு விட்டுறாதீங்க. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் இருந்தால் அங்கே வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடையாது, அதனால் நான் ஷார்ப் எட்ஜ் கொடுக்கல. இப்போது இது வரைக்குமே நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து இங்கே எண்ணாட் போட்டு நம்ம வந்துட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்குள்ளேருந்து லூப் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக இங்கே வந்துட்டு வரைஞ்சிருக்கோம், நம்ம இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஃபைனலாக இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே இருந்து நம்ம த்ரெட் எடுத்து கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இங்கே உள்ளேருந்து எடுக்காமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு தனியாக நிற்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு ஃபைனல் வந்துட்டு லுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச்சில் சந்தேகம், வேறு ஏதாவது இமேஜில் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் கேட்ட ஸ்டிச்சஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இந்த பக்கமாக வரணும். ஸோ ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு நல்லா கிடைக்கும். செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஆரிக்கு. இப்போது இதோடவே முடிச்சுட்றக்கூடாது. இங்கே ஏதாவது ஒரு செயின் ஸ்டிச், அதாவது நம்ம இமேஜ் எங்கே வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இந்த செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இப்போது இதுக்குள்ளேருந்து நம்ம லூப் எடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னே தெரியக்கூடாது. நாட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட்டாக ஒரு இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி கலண்டு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நாட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? இந்த மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருந்துச்சு எக்ஸஸாக அப்படின்னா கீழேருந்து நீடில் விட்டு மேலே விட்டு கீழே இழுத்துக்கோங்க. ஓகே? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து நம்ம வந்துட்டு த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ்க்கு வந்துட்டு கிடையாது, அப்படியே ஒரு கர்வ் ஷேப் மட்டும்தான் இருக்குது. ஸோ கர்வாக போட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்டிச்சுக்குள்ளே அந்த செயின்குள்ளே நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்ம எங்கே எண்ட் பண்ணியிருக்கோம் எங்கே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதே தெரியாது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும்.
இப்போ நம்ம கீழே வர போகிறோம். ஸோ மேலே ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நான் கீழே கொண்டுட்டு வரேன். இனி இப்போ இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் இருக்குது. ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுக்கணும். அங்கே வந்துட்டு ஷார்பேஜ் எதுவும் கிடையாது. இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். லூப்புக்குள்ளேருந்தே அகைன் ஒரு நாட் எடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லைன்ஸை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை கொண்டுட்டு வரக்கூடாது. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் இடையில எந்த ஒர்க்கும் பண்ணலை, அதனால் இவ்வளோ தூரம் நான் த்ரெட்டை கொண்டு வரேன். நீங்கள் கொண்டு வர வேண்டாம். இடையில ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வீடியோக்காகத்தான் வந்துட்டு இந்த ட்ராயிங் வந்துட்டு நான் எடுத்து பண்ணுறேன். நான் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த செயின்குள்ளே இருந்து தான் நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை எடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் ஒரு குட்டி இமேஜாக வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தரேன். பின்ட்ரெஸ்ட்டில் தான் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நாட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம நாட் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் இந்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லைன் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒரு லீஃபையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ஷூட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ட்ராயிங் வந்திருக்கு. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து நம்ம எடுத்து ஷார்ப் எட்ஜ் இருக்குது. இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். மோல்டடாக இருந்துச்சு, அதாவது கர்வ் ஷேப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கர்வாகவே கொண்டுட்டு வரணும் இமேஜில். ஓகேங்களா? நம்ம ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொடுக்க தேவை கிடையாது. இதுவே இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதுனால நம்ம ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும். அதாவது ஒரு குட்டி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா குட்டி ஒரு செயின் ஸ்டிச். சரிங்களா? எந்த பக்கம் நம்ம டைரக்ஷன் திருப்பணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸஸாக ஒரு செயின் ஸ்டிச் வச்சுட்டு நம்ம அகைன் நம்மளோட டைரக்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போது அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு இமேஜை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இமேஜு? எதுவுமே அங்கங்கே தனித்தனியாக இருக்காது. நாட்டில் கவனமாக பண்ணிடுங்க. ஒரு நாட் திருப்தி இல்லைன்னா 2 நாட் பண்ணிடுங்க. இப்போ எங்கேயுமே எதுவுமே தனியாக இருக்காது. இந்த பெட்டலோ இல்லை இந்த லீவ்ஸோ ஸ்டெம்மோ எதுவுமே தனியாக இருக்காது. எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி நம்மளோட இமேஜை நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கொடுக்கணும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இந்த இமேஜில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.